இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் 10% 12% மேலே லாபம் கொடுக்கறது யாருமே கிடையாது. நீங்கள் 3 மாதத்தில் முடிக்கிற வேலையை 6 மாதத்தில் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 10% லாபம்ன்றது 20% நஷ்டம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மகிட்ட பைசா ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல பொருள் தான் வாங்கணும். கம்மியாக சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம குப்பையை போய் வாங்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால் பென்னி ஸ்டாக்காக இருந்தால் போல் ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியில் இருந்ததுன்னா அந்த ஸ்டாக்கை வாங்கணும் ஒழிய விலை கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பென்னி ஸ்டாக்கை வாங்குறது நாட் அட்வைசபிள். இதை மாதிரி பென்னி ஸ்டாக்கில் வித்தவுட் ஒரு விண்டேஜ் இல்லாமல், டர்ன் ஓவர் கம்பெனியாக இல்லாமல், ப்ரொமோட்டர் சேஞ்ச் இல்லாமல், என்சிஎல்டியில் லோன் ரீஸ்ட்ரக்சரிங் இல்லாமல் இருக்கிற கம்பெனி எந்த பக்கமும் போகாமல் இருக்கிறது பெட்டர். லோயர் போலிங்கர் பேண்டு எப்போ 0 கீழே க்ளோஸ் ஆகிறதோ அந்த சமயத்தில் ப்ரைஸ் மிடில் போலிங்கர் மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாக்கா உங்கள் ஸ்டாப் லாஸ் மிடில் போலிங்கர் பேண்டு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஒரே நாளில் பல சதவிகிதம் ப்ராஃபிட் கொடுத்த சில பென்னி ஸ்டாக்ஸை பற்றி இன்றைக்கி பேசுகிறதுக்காக ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் குருமூர்த்தி அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மேக்ஸிமம் ஃபினான்ஷியல் அட்வைசர் சொன்னது என்னென்னா, தயவுசெய்து அந்த பென்னி ஸ்டாக்ஸ் பக்கம் போகாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் மார்க்கெட் நியூஸ் நம்ம அடிக்கடி பார்க்குறப்ப ஒரு பெரிய என்கரேஜ் கிளப்பி வருது என்ன அப்படின்னா, அந்த பென்னி ஸ்டாக்ஸ் ஒரு பக்கம் இருக்குது. 1 டேலே 21% மார்ஜின் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் நிறைய பார்க்குறோம். அதில் சில ஸ்டாக்ஸும் லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இப்படி ஒரு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு மார்ஜின் கொடுக்குது அப்படிங்கிறப்ப ஏன் பென்னி ஸ்டாக்ஸை வேணாம்னு எக்ஸ்பெக்ட் சொல்கிறதுக்கு காரணம் என்ன சார்? பென்னி ஸ்டாக் வந்து இஎஸ்எம் ஃப்ரேம் ஒர்க்கில் போயிடும். இஎஸ்எம் ஃப்ரேம்லாம் மண்டே தான் வாங்க முடியும். 5% அப்பர் சர்க்கியூட்டில் போயிட்டு நிற்கும், 10% அப்பர் சர்க்கியூட்டில் போய் நிற்கும். அப்பர் சர்க்கியூட்டில் போனால் உங்களால் விற்க முடியாது, லோவர் சர்க்கியூட்டில் போனால் விற்க முடியாது. ஸோ அதில் லிக்விடிட்டி க்ரன்ச் நிறைய இருக்கும். பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டர்ஸ் அதில் ஆப்ரேட் பண்ணி மேலே தூக்கின்னு போய்ட்டு உங்களை விற்க முடியாமல் பண்ணி அப்படியே கீழே இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நானே ஒரு 2-3 ஸ்டாக்கில் அது மாதிரி மாட்டிக்கிட்டு நிறைய பைசா தொலைச்சிருக்கேன். பெரிய ஸ்டாக் டிடிஎம்எல் ஒரு ஷேரு, டாடா டெலிவிஷன் சர்வீசஸ் மகாராஷ்டிரா லிமிடெட் பென்னி ஸ்டாக்காக இருந்தது. ₹1.15 இருந்தது. ₹1.15 291 போச்சு. இப்படி போச்சு அப்படி போச்சுன்னா அவ்வளோ வேகமாக போச்சு. 290 கொஞ்சம் ஷேர் தான் வச்சுட்டு இருந்தேன். 280 விற்கணும்னு பார்த்தா அப்பர் சர்க்கியூட்டே என்னால் விற்க முடியல. அங்கேருந்து என்னால் விற்க முடிஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா ₹102 தான் விற்க முடிஞ்சது. எல்லா நாளும் லோயர் சர்க்கியூட்டு. ஸோ 291 ₹102 வரைக்கும் என்னால் விற்கவே முடியல. அப்புறம் விற்றுட்டு அப்பா விட்டா போதுமான்னு வெளில வந்தேன். ஸோ இதை மாதிரி நிறைய மேனிப்புலேஷன் நடக்கக்கூடிய இடமா இருக்குது பென்னி செக்டார். அதை நிறைய அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதை தான் நாங்கள் அதிகமாக கேட்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு பிரச்சனை அதுதான். இப்போ ஒன்று சேல் பண்ண முடியாது, அப்பர் சர்க்கியூட் ஆனாலோ இல்லை லோயர் சர்க்கியூட் ஆனாலோ சேல் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு ரீசன். இது மாதிரி என்ன கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அதில் இருக்குது சார்? பென்னி ஸ்டாக்காக ஆகணும் அப்படின்னாலே அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸு ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும். ப்ராஃபிட்டே காமிக்காமல் நஷ்டம் காமிச்சுட்டே இருக்கிற ஷேராக இருக்கணும். டிவிடெண்ட் இல்லாத ஷேராக இருக்கணும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஒன்றுமே இல்லாத ஷேராக இருக்கணும். ப்ரொமோட்டரோட குவாலிட்டி நல்லா இல்லாத ஷேராக இருக்கணும். இது மாதிரி ஒரு பல காரணிகள் இருந்தால் தான் ஒரு ஸ்டாக் வந்து பென்னி ஸ்டாக்காகவே ஆகும். எந்த ஸ்டாக்கில் வந்து நம்மகிட்ட பைசா ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல பொருள் தான் வாங்கணும். ஒரு குப்பையை போய் வாங்கணும், கம்மியாக சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம குப்பையை போய் வாங்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால் பென்னி ஸ்டாக்காக இருந்தால் போல் ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியில் இருந்ததுன்னா அந்த ஸ்டாக்கை வாங்கணும் ஒழிய விலை கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பென்னி ஸ்டாக்கை வாங்குறது நாட் அட்வைசபிள். இப்போ ரீசெண்டாக ஒரு 21% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு 2 ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்க்குறேன். ஒன்று வந்து ₹1.20 அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு, அது ஒரு கிட்டத்தட்ட 11% மேலே மார்ஜின் கொடுத்துருக்கு. இன்னொரு ஸ்டாக்கு 89 பைசாவில் ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குது, அதுவும் கிட்டத்தட்ட 13% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டாக்ஸை ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாமா? முதல்ல நிச்சயமாக இல்லை. யூஸ்வலாக இந்த பென்னி ஸ்டாக் எல்லாத்துக்குமே இந்த புரோக்கர்ஸை உங்களுக்கு ஜாஸ்தி சார்ஜ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து மற்றதுக்கெல்லாம் 0.015% சார்ஜ் பண்ணுறாங்கனாக்கா, இதே மாதிரி பென்னி ஸ்டாக்ஸுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுற பைசா ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த 10% கூட உங்களுக்கு புரோக்கரேஜுக்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இன்னொன்று, லோயர் சர்க்கியூட்டில் இருக்கும் உங்களால் வாங்கியிருக்க முடியாது, அப்பர் சர்க்கியூட்டில் இருக்கும் உங்களால் விற்கவும் முடியாது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த 89 பைசா ₹1.15 இதில் 10% அப்படின்றது பர்சன்டேஜ் கேன் பி டிசீவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 1 பைசாவில் 2 பைசா ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 100% ரிட்டர்ன் அப்படின்னு இல்லையா? ஸோ இதில் நீங்கள் 80 பைசாலேருந்து 88 பைசா வந்ததுனாக்கா நீங்கள் 1000 ஷேர் வாங்கியிருந்தீங்க கூட உங்களுக்கு ₹8 தான் லாபம். 10,000 ஷேர் வாங்கியிருந்தீங்கனாக்கா ₹80 லாபம். ஸோ இந்த 10,000 ஷேர் வாங்கி விற்கிறதுக்கு நீங்கள் போடுற எஃபர்ட்டு, புரோக்கரேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ரிட்டர்ன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இது சைஸபிளாக பவுன்ஸ் ஆனதான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஒழிய இந்த ப்ரொமோட்டர் ஏதோ சேஞ்ச் ஆகியிருக்காங்க, என்சிஎல்டியில் போய்ட்டு ஏதோ ரீஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. 3A இன்ஃபோடெக்னு ஒரு ஷேர் ₹3 இருந்தது,
35 ரூபா வந்தது. அவங்க வந்து என்சிஎல்டியில் போயிட்டு பழைய கடன்லாம் அடைச்சிட்டு புது போர்டை கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு வந்தாங்க. அது 35 ரூபா போச்சு. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் இருக்குது, இந்த கம்பெனி நஷ்டத்துலேயே போயிட்டு இருந்து திடீர்னு வந்து ப்ராஃபிட் வராங்க அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்குது, இதை மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குதுன்னு எந்த ஷேர்கிட்டையும் போகாதீங்க. நிச்சயமாக அது டீலிஸ்ட் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இது என்னோட சின்சியர் அட்வைஸ். ஒரு பக்கம் ஃபினான்ஷியல் அட்வைசர் எப்படி சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் சில ஃபினான்ஷியல் அட்வைசர் என்ன சொல்கிறாங்கன்னா, பென்னி ஸ்டாக்ஸாக இருந்த ஸ்டாக்ஸ் தானே இன்றைக்கி மல்டிபேக் ஸ்டாக்ஸாக மாறி இருக்குது. சுவிட்சர்லாந்து கூட எடுத்துங்க பென்னி ஸ்டாக்ஸாக இருந்தது தான், இன்றைக்கி மல்டிபேக்கராக மாறலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மோட்டிவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சுவிட்சர்லாந்து மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, 1400 2 வந்துட்டாங்க. 1400 2 வந்துட்டு ஒரு இடத்துல சின்ன டேர்ன் ஓவர் காமிச்சாங்கனாக்கா அந்த கம்பெனி திருப்பி மேலே போகிறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா 1400 இருக்கும்போது நீங்களும் நானும் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டோம். நீங்களும் நானும் 1400 வாங்கியிருப்போம், 1300 எக்ஸிட் பண்ணிருப்போம், 100 ரூபா நஷ்டம் தான் எக்ஸிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் பல பேர் லாங் ஒன்லி ஃபண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கனடாவோட பென்ஷன் ஃபண்ட் இருக்குது, கட்டாரோட ஒரு பென்ஷன் ஃபண்ட் இருக்குது. இவங்களாம் லாங் ஒன்லி ஃபண்ட்ஸ் வாங்கிட்டாங்கன்னா விற்கவே மாட்டாங்க, 0 பரவாயில்ல விற்காம வச்சுட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரக்அப் ஆகிருப்பாங்க. பெரிய பெரிய எஃப்ஐஏஸ், ஹெச்என்ஐஸ், ஈவன் பெரிய பொலிட்டீஷியன்ஸ் கூட இந்த கம்பெனியில் 1400 வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க ஒரு காரணத்துக்காக வாங்கியிருக்காங்க. 1400 2 வந்துச்சு. நான் சுவிட்சர்லாந்து மட்டும் சொல்லலை, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா 1000 மேலேருந்து 1000 மேலே வெரி ரீசெண்டாக 2018-19 கூட இருந்தது ரிலையன்ஸ் இன்ஃப்ரா. ரிலையன்ஸ் கேபிட்டலோட ஹை 888 ரூபா, கரெக்டாக 880 2 வந்துட்டாங்க. ரிலையன்ஸ் பவர் இது மாதிரி 450 1 வந்துட்டான். இது எல்லாமே ரிலையன்ஸ் பவருக்கு பிஸ்னஸே இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு ரிலையன்ஸோட ஆஃபீஸில் ஒரு சின்ன ரூமில் 4-5 நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் இந்தியாவோட எக்ஸ் டைரக்டராக போட்டு, அப்புறம் வந்து என்டிபிசியோட எக்ஸ் டைரக்டராக போட்டு, எல்லாமே ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட்டு. நான் வந்து இந்த ஃபேக்ட்ரி கட்டுவேன், இவ்வளோ ஜென்ரேட் பண்ணுவேன், ஜென்ரேட் பண்ணி இவ்வளோ லாபம் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை கட்டி இந்தியாவிலே பிக்கஸ்ட் இஷ்யூவாக வந்து 2007 டிசம்பர் சமயத்தில் இந்தியாவிலே பிக்கஸ்ட் இஷ்யூ வந்து அதுக்கப்புறம் 2 1 வந்துட்டான் இல்லையா. ஸோ அவங்க கையில் ஒரே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட இல்லாமல், ஒரு பைசா இன்கம் இல்லாமல், ரிலையன்ஸுன்ற பேரை மட்டும் வச்சுக்கிட்டு 450 ஷேரை விற்று 450 1 வந்துருச்சு. பட் 450 எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க இந்த 1 வரும்போது 450 ஒரு ஷேர் வாங்கினாக்கா 1 எவ்வளோ ஷேர் வாங்கலாம்? 450 ஷேர் வாங்கலாம் இல்லையா. 1 450 ஷேர் வாங்கி 20 போச்சுன்னு வச்சுங்க, 20 × 450 900 அவங்களுக்கு. அந்த 450 நஷ்டத்தை 1 450 மடங்கு வாங்கி அவங்க 900 பைசா பண்ணுறாங்க இல்லையா. இதை மாதிரி ஸ்டாக்ஸை எந்த ஸ்டாக்கு 1000 1500 பென்னி ஸ்டாக்காக ஆகிறதோ, எந்த ஸ்டாக்கு டேர்ன் அரவுண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கோ அதை மாதிரி ஸ்டாக்கை பாருங்கள், ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆரம்பிக்கும் போது பென்னி ஸ்டாக்கு 10 வருஷமாக வந்து ஹிஸ்ட்ரியே இல்லை, பிஇ இல்லை, இபிஎஸ் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, யார் ப்ரொமோட்டர்னு தெரியாது, ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. தயவுசெய்து அந்த பக்கம் போகாதீங்க. ஆனால் ஃப்ரெஷராக உள்ளார வர்றப்போ ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக ஒரு மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸுக்காக அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் உள்ளார வரவங்க இருக்காங்க. நான் இப்போ தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன், எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக பெருசாக ஒன்றும் அதில் எனக்கு தெரில. அதனால் ஒரு பேசிக் அடிப்படை இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி இந்த பென்னி ஸ்டாக்ஸில் உள்ளே போந்து என்ன தான் ஆகுதுன்னு பார்க்குறேனே அப்படின்னு உள்ளார வராங்களே, அவங்களுக்கு இது ரைட்டாக இருக்குமா? அவங்க தான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இவங்க என்னக்கா 1 கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 1 லட்சம் ஷேர் வாங்கி போட்டுருவாங்க. வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, டீலிஸ்ட் ஆகிடும். நல்ல கம்பெனிலாம் டீலிஸ்ட் ஆகிருக்கு. ஈசன் ரியலேஷன் டிவைசஸ் ஒரு கம்பெனி, அற்புதமான கம்பெனி, சென்னை பேஸ்ட் கம்பெனி, டீலிஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 30 ரூபாய்க்கு 1.5 லட்சம் ஷேர் வச்சுட்ருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு இல்லையா. ஸோ நம்ம தேவையில்லாமல் வாங்கலாம். ஒரு 10 ஷேர் 20 ஷேர் வாங்கி போட்டு நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா, நம்ம காத்தால ஜோசியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜோசியத்தில் இன்றைக்கி நல்லா இருக்குன்னு சொன்னாங்கனாக்கா ஒரு 10 ஷேர் வாங்கி போட்டு அது அந்த ஜோசியம் நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம். மொழிய என்னோட சின்சியர் அட்வைஸ், இதை மாதிரி பென்னி ஸ்டாக்கில் வித்தவுட் ஒரு வின்டேஜ் இல்லாமல், டேர்ன் ஓவர் கம்பெனியாக இல்லாமல், ப்ரொமோட்டர் சேஞ்ச் இல்லாமல், என்சிஎல்டியில் லோன் ரீஸ்ட்ரக்சரிங் இல்லாமல் இருக்கிற கம்பெனி எந்த பக்கமும் போகாமல் இருக்கிறது பெட்டர். ஆனால் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னா ₹1 ஸ்டார்ட் ஆகிட்டே பென்னி ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் மினிமம் இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தால் ஓரளவு பெட்டராக இருக்கும். அப்படின்னா என்ன அமௌண்ட்லேருந்து பெட்டராக இருக்கும் சார்? மினிமம் ₹40 ₹42 மேலே இருக்கிற கம்பெனி, ஒரு வின்டேஜோடு இருக்கிற கம்பெனி, டிவிடெண்ட் பேயிங் கம்பெனி, ப்ரொமோட்டர்ஸ் டீசெண்டாக இருக்கிற கம்பெனி, இதை மாதிரி கம்பெனியை பார்த்து வாங்கினாக்கா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. அடுத்தது அந்த மாதவ் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், இவங்களோட ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பென்னி ஸ்டாக்ஸ் தான். ரேட் வைஸ் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 16.40
இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன்டேஜ் மார்ஜின் கொடுத்துருக்கு அப்படிங்கிறப்போ இப்போ பையர்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்கலாமா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போயிட்டுருக்கு. ஸோ மக்கள் என்ன பார்க்குறாங்க, செக்டர் ரொட்டேஷன் நடக்குது, எல்லா பைசாவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ இன்ஃப்ரான்னு பேர் வந்ததுனாக்கா அந்த பக்கம் போய்டுறாங்க. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஷேர் 2016 டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க. இந்த டிமானிட்டைசேஷன் கொண்டு வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இந்தியாவிலேயே பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் தயாரிக்கிற ஒரே கம்பெனி டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் தான், இந்த ஷேர் கச்சாமச்சான் தலைவத்திற்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள். நான் வந்து டிவிஎஸ் எலக்ட்ரிக் ஐ ஹேவ் சம் லிங்க் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் அந்த சமயத்தில் அவன் பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் பண்ணலைன்னு தெரியும். ஆனால் இது ஒரு பொருளையாக ரூமராக கிளப்பி விட்டு டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ்ன்ற பேர் இருக்குது, இவங்க வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல 150-200% மேலே போச்சு. இது மாதிரி இன்ஃப்ரா மேலே போயிட்டுருக்கு. சரி, எந்தெந்த கம்பெனிலாம் இன்ஃப்ரா இருக்குது அப்படின்னு கூகுள் பண்ணி தேடி மக்கள் இது மாதிரி கம்பெனி தேடிட்டுருக்காங்க. இதோட டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் பார்த்தேன். ஹிஸ்ட்ரி பெருசாக இல்லை. யூஸ்வலாக நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சார்ட் இருந்தது அப்படின்னா அதை வச்சு ஏதோ டீகோட் பண்ணலாம். ஸோ பெருசாக எனக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எனக்கு கிடைக்கல. பட் ஆஸ் ஆஃப் நவ் டீசெண்டாக ரிட்டர்ன் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்ஃப்ரா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரியான இன்ஃப்ரா ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னாக்கா ஒரு பெஸ்ட் இன்ஃப்ரா ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ண முடியும் சார்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்லேயே ஒரு பெரிய இஷ்யூ என்னென்னாக்கா கேபிட்டல் இன்டென்சிவ். ஃபஸ்ட்டு திங், நிறைய கேபிட்டல் தேவை. ரெண்டாவது மேன் பவர் இன்டென்சிவ். இப்போ ஹிமாலயாஸ் பக்கத்தில் ஒரு உத்தராகண்டில் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் நடந்தது. அங்கே போய்ட்டு ஒரு டனல் பண்ணும்போது ஒரு 100 பேர்கிட்ட உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த 100 பேர் மாட்டிக்கிட்டாங்க, ஒரு 25-30 நாள் திண்டாடிட்டாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் எஸ்கலேட் ஆகிடுச்சு. அந்த கம்பெனிக்கு திருப்பி அவார்டு கிடைக்கல, திருப்பி அவங்க பேக் அவுட் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கேபிட்டல் இன்டென்சிவ், மேன் பவர் இன்டென்சிவ். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அது பெருசாக எஸ்கலேட் ஆகிடும். நாலாவது ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அக்கௌண்டிங்கில் கொஞ்சம் தில்லுமுல்லு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிஸ்னஸ் இருக்காது, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நடக்கிற மாதிரி காமிச்சிட்டு அதை அடுத்த வருஷம் போஸ்ட்போன் பண்ணி அடுத்த பேலன்ஸ் ஷீட் எடுத்துன்னு போகிறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி மேனிப்புலேஷன் நடக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக இருக்கிறதால இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் எல்லாம் சீக்கிரமாக மேலே போகிறது இல்லை. அன்லஸ் அதர்வைஸ் கார்பரேட் கவர்னன்ஸ் நல்லா இருந்தால் வழியாக, அவங்க டிவிடெண்ட் ஒழுங்காக பே பண்ணாத வழியாக, அவங்களோட இந்த ஸ்டாச்சுட்டரி ரிட்டர்ன்ஸ் ஜிஎஸ்டி பே பண்ணுறதோ, ஜிஎஸ்டி பே பண்ணுறது அவங்களோட ரியல் டர்ன் ஓவர் இருந்தாலும் ஜிஎஸ்டி கட்டுவாங்க இல்லையா? ஸோ ஜிஎஸ்டி எவ்வளோ கட்டிருக்காங்க இதெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியை ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது அவங்களோட ஆர்டர் புக் எவ்வளோ இருக்குது, ஒரு 1000 கோடி இருக்கா, 2000 கோடி இருக்கா. ஆர்டர் புக் 1000 கோடி வந்ததுன்னா அது எவ்வளோ வருஷத்தில் முடிக்கிறாங்க, சொன்ன டைமுக்குள்ளே முடிக்கிறாங்களா? நீங்கள் சொன்ன டைமுக்குள்ளே முடித்தா தான் உங்களுக்கு லாபம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் 10% 12% மேலே லாபம் கொடுக்கறது யாருமே கிடையாது. நீங்கள் 3 மாதத்தில் முடிக்கிற வேலையை 6 மாதத்தில் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 10% லாபம்ன்றது 20% நஷ்டம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இவங்களால அந்த டேர்ன் கீ ப்ராஜெக்டை சரியான சமயத்தில் முடிக்க முடியுதா அப்படின்றத பாஸ்ட் வச்சு தான் பார்க்கணும். இதை மாதிரி எல்என்டி, ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தே ஹவ் டேக்கன் பிக் ஆர்டர்ஸ், தே ஹவ் ஃபினிஷ் ஆன் டைம், தே மேட் ப்ராஃபிட்ஸ், டெலிவர்ட். இது மாதிரி விண்டேஜ் இல்லாத கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா இப்போ சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இன்ஃப்ரா ஸ்டாக்ஸில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் ரிப்போர்ட்ஸ் வச்சு ஒரு ஃபண்டமெண்டல் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இப்போ நான் ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன், ஒரு ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற கம்பெனியாக இருக்கட்டுமே அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ ஒரு கம்பெனியை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கரண்ட் மூவிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது நடக்குதா இல்லையா, அது ரைட்டாக ராங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு கேட்குறேன். இந்த கம்பெனிஸ் எல்லாமே கான்ஃபரன்ஸ் கால் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க. இந்த மேனேஜ்மெண்ட்டே வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து மெசேஜ் அனுப்பிட்டு ஒரு ஜூம் காலில் இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ண போகிறோம், எங்களுக்கு இவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு, இவ்வளோ எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் கொடுக்குறாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் கால் கொடுத்தா கூட இந்த வாட்டி அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அடுத்த வாட்டி அதை பண்ணிருக்காங்களா, குவார்டர் ஆன் குவார்டர் பண்ணிருக்காங்களா, 2 குவார்டர் 3 குவார்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறது பெட்டர். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ஷுட் வாக் தி டாக். அது இல்லாமல் பெரிய பெரிய ப்ராமிசஸ் பண்ணிவிட்டு பட் அடுத்த குவார்ட்டரில் அது ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னாக்கா அந்த கம்பெனி பக்கம் போகாமல் இருக்கிறது பெட்டர். ஓகே, ஒரு 20 ரூபீஸ்க்குள்ளார ஒரு 10 ரூபீஸ்க்குள்ளார உள்ள ஒரு பென்னி ஸ்டாக்ஸு ரிட்டர்ன்ஸ் நிறைய பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னாலும் பெருசாக ப்ராஃபிட் இல்லை அப்படிங்கிறத ஒரு பக்கம் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ஒரு பென்னி ஸ்டாக்ஸாக இருக்கிற ஒரு ஸ்டாக் ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்காக மாறும் அப்படிங்கிறத ஓப்பனிங்கில் சில ஐடென்டிட்டி வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா எதை வச்சுலாம் தெரிஞ்சுக்கலாம் சார்? ஒரு சிம்பிள் ரூல் சொல்லிடுறேன். பென்னி ஸ்டாக் நான் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி பண்ணுவேன்னாக்கா, மந்த்லி சார்ட் எடுத்துப்பேன். எவ்வளவு வாட்டி அந்த ஸ்டாக்கு
விவேப்புக்கு கீழே க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி விவேக் மேலே வந்திருக்கு, ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம செல் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா ப்ரொமோட்டர்ஸ் விற்றுருக்காங்க, கீழே போய் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ சுஸ்லான் 2008 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட விவேப்புக்கு கீழே ஆல்மோஸ்ட் ஒரு 200 மாதம் க்ளோஸ் ஆகிருக்கு. 5 கோடி வால்யூம், 10 கோடி வால்யூம். ஸோ ஒரு வாட்டி ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு ₹1 மேலே போகும் ஷேரு, ₹1.5 கீழே விடும். ₹1 கீழே வரும்போது 5 கோடி ஷேர் வாங்கிடுவாங்க. திருப்பி ₹1 மேலே போகும், 8 கீழே வரும், அங்கே போய் ஒரு 5 கோடி ஷேர் வாங்கிடுவாங்க. இது மாதிரி 8 லாபம் பண்ணி 100 மாதம் 8 லாபம் பண்ணால் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்டு? கிட்டத்தட்ட ஒரு ₹50 லாபம் இல்லையா? அவங்களோட பிரேக் ஈவன் ப்ரைஸு 0க்கு கீழே -50க்கு போயிடும். இப்போ சுஸ்லான் 0 ஆச்சுன்னு அவங்களுக்கு ₹50 லாபம் இல்லையா? ஸோ தே ஹவ் நத்திங் டு லூஸ். இதை மாதிரி நிறைய நாள் ₹20 கீழே ₹2 கீழே போயிருக்கோம், 2 கோடி வாங்கியிருப்பாங்க, 5 கோடி வாங்கியிருப்பாங்க. திருப்பி மேலே வரும், விற்பாங்க, ₹3 கீழே போகும், 5 கோடி வாங்கியிருப்பாங்க. இதை மாதிரி பண்ணி அவங்க பிரேக் இன் பேச எங்கே கம்மி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டூல், போலிங்கர் பேண்ட் பிளாட் பண்ணிங்க. சிம்பிள் மந்த்லி சார்ட்டில் போலிங்கர் பேண்ட் பிளாட் பண்ணிங்க. 20-2 செட்டிங். லோயர் போலிங்கர் பேண்டு எப்போ 0 கீழே க்ளோஸ் ஆகிறதோ அந்த சமயத்தில் ப்ரைஸ் மிடில் போலிங்கர் மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாக்கா உங்கள் ஸ்டாப் லாஸை மிடில் போலிங்கர் பேண்டு மல்டி பேக்கர் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. உங்களுக்கு சில ஸ்கிரிப்ட் சொல்கிறேன். ஹிக்கால் அப்படின்னு ஒரு ஷேர், HIKAL, ₹155 இருக்கும்போது மந்த்லி சார்ட்டு 20 கீழே 2 பேராமீட்டர் 0 கீழே போயிருக்கும். ₹155 ₹730 போனோம். டாடா மோட்டார்ஸ் ₹24 இருக்கும்போது லோயர் போலிங்கர் பேண்ட் 0 கீழே போச்சு, மிடில் போலிங்கர் மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சு, ₹630 போனோம். டாடா டெலி சர்வீசஸ் மகாராஷ்டிரா லிமிடெட் ₹6.90 இருக்கும்போது லோயர் போலிங்கர் பேண்ட் 0 கீழே போச்சு, ப்ரைஸு மிடில் போலிங்கர் மேலே க்ளோஸ் ஆச்சு, ₹290 போனோம். இது ஒரு சிம்பிள் டூல். BCG அப்படின்னு ஒரு ஷேர் ₹10.50 இருக்கும்போது லோயர் போலிங்கர் பேண்ட் 0 கீழே போச்சு, ₹70 போனோம். இது மாதிரி ஒரு 100 ஷேர் எடுக்கலாம். இந்த ஒரு சின்ன டிப் ஒன்று வச்சுங்க, உங்கள் ஸ்டாப் லாஸ், சின்ன ஸ்டாப் லாஸ் ரிட்டர்ன் ஆல்மோஸ்ட் மல்டி பேக்கராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களோட கால்குலேஷன் படி ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ஒரே ஸ்டேஜில் போகக்கூடாது, இறங்கி ஏறி அப்படி இருந்துச்சுன்னா தான் ஒரு க்ரோத் கிடைக்கும் அப்படிங்கிறீங்க. ஒருவேளை ஓப்பனிங்லேருந்து நல்ல க்ரோத்லேயே போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் மல்டி பேக்கராக மாறுமா, இல்லை இடையில ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த போலிங்கர் பேண்ட் பார்த்துங்க. ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 4100 கிட்ட லோயர் போலிங்கர் பேண்ட் 0 கீழே போச்சு, இன்னைக்கு 11430 கிட்ட வந்துட்டான். ஓகே, இந்த சின்ன டூலை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ், மிடில் போலிங்கர் பேண்ட், டார்கெட்டு, அப்பர் போலிங்கர் பேண்ட் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மல்டி பேக்கரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஒன்று தான் ரொம்ப சிம்பிளஸ்ட் வே. அந்த ஷேர் அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் 8 வருஷம் ரேஞ்ச் பவுண்டாக ₹20 இருந்திருக்கணும். விவேப் கீழே அட்லீஸ்ட் ஒரு 100 மாதம் ட்ரேட் ஆகிட்டு அந்த இடத்துல பை பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா லோயர் போலிங்கர் பேண்ட் 0 கீழே போயிருக்கணும். ப்ரைஸு மிடில் போலிங்கர் மேலே இருந்திருந்தாக்கா யூ ஐடென்டிஃபை மல்டி பேக்கர், சின்ன ஸ்டாப் லாஸ், பெரிய லாபம். பென்னி ஸ்டாக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதுலேயும் குறிப்பாக வியூவர்ஸ்க்கு சில டிப்ஸும் சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் எந்த டிசிஷன், ட்ரேடிங் டிசிஷன், இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.